Bharati's Vedanta Elements Retirement Community near Valasarvagam, Chennai. For booking, call 78268 78268. மகா பெரியவா जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चनाम्बरभूषणम् काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शाम्भवं शिव शाम्भवं भस्मभूषणयोगिनं शाम्भवं शिव शाम्भवं भस्मभूषणयोगिनं ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनम् ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनं सूर्यकोटिप्रकाशम् सूर्यकोटिप्रकाशं शंकरेन्द्र प्रभाकरं सूर्यकोटिप्रकाशं शंकरेन्द्र प्रभाकरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम्
जय जय शङ्कर शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर शङ्कर हर हर शङ्कर 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 चन्द्रशेखर आदिशङ्कर சங்கரா, பிரம்மோபதேசத்து அன்னைக்கு வபனம் பண்ணிக்கணும். அதாவது மொட்டை அடிச்சுக்கணும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு அம்மா சொல்லிட்டா. பட் ஐ ஹாவ் அ கொஸ்டின். அன்னைக்கு ஏன் அதை மாதிரி பண்ணிக்கணும்? அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன பாட்டி? இதை பாருமா, எனக்கு அந்த அளவுக்கு விஷய ஞானம் கிடையாது. உங்க கொள்ளு தாத்தாவை கேட்டா எல்லாம் விளக்கமா சொல்லுவா. நாங்களாம் கேள்வி கேட்டு வளர்ந்தவா இல்லம்மா, பெரியவா சொன்னதை கேட்டு நடந்தவா. இதை பண்ணுன்னா பண்ணிடுவோம், அதை மீறி எதுவும் கேட்க மாட்டோம். கேட்கணும்னு எங்களுக்கு தோணக்கூட தோணாது. இப்பதான் உங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கணுங்கிற மனப்பான்மை இருக்கு. இப்படி கேட்டதும் மகா பெரியவா தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரா. உபநயன பத்திரிகை எடுத்துட்டு பெரியவா முன்னாடி யார் போய் நின்னாலும் அவர் கேட்குற முதல் கேள்வி, என்ன குழந்தைக்கு உபநயனமா? 7 வயசில் பிரம்மோபதேசம் பண்ணுறேள். சரி, சவுளம் பண்ண போகிறேன்னா, அதாவது குழந்தைக்கு சிகிய வைக்க போகிறலான்னு கேட்டேன். மௌனம் சம்மதம்னு சொல்லுவா. இந்த மௌனம் சம்மதம் இல்லைன்னு தெரியறது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லா வைபவத்தையும் வைதீகத்தையும் விட்டுண்டே இருக்கோம். சவுளம் சூடாகரணம் அப்படின்னா உபநயனம் பண்ணிக்க போகிற குழந்தைக்கு உச்சந்தலையில் குடுமி அல்லது சிகை இருக்கணும், ஆயுள் பரியந்தம். அந்த மாதிரி சிகைக்கு பேர் ஊர்துவ சிகா. இதை சூடாலட்சணம் சவுளம் அப்படின்னு சொல்லுவா. நமக்கு தலை தானே பிரதானம். அந்த தலையோட மத்திய பாகத்தை பாதுகாக்கிறதுக்காகத்தான் இந்த சிகையை வச்சுக்கணும். அதுக்கு அதித்தி மர்மா அப்படின்னு சொல்லுவா. அது இந்த சகசிரார சக்கரா அப்படிங்கிற சக்தி மையத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சிகை. ஆனால் காலப்போக்கில் என்னாச்சு, அவா கிராப் வச்சுக்கிறது, மீசை வளர்க்குறது அப்படின்னு நம்ம பண்பாட்டுக்கு எதிர்மறையான விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. கொள்ளு தாத்தா, அன்னைக்கு அதை பற்றி தான் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் சொல்கிறேன், பாதியிலேயே நிறுத்திட்டேன். ஆமாம்ப்பா, இந்த சிம்பிள் லிவிங்கை பற்றி தெய்வத்தின் குரல் வால்யூம் 1ல் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கா. இந்த தெய்வத்தின் குரலுங்கிற புஸ்தகம் மொத்தம் 7 வால்யூம் இருக்குது. ராகணபதிங்கிறவர் மகாபெரிவா எங்கெங்கெல்லாம் போய் சொற்பொழிவாற்றினாரோ ஆல் த லெக்சர்ஸ் டெலிவர்டு பை ஹிம் எல்லாத்தையும் கிரமமாக தொகுத்து கம்பைல் பண்ணி தெய்வத்தின் குரல் அப்படிங்கிற பேரில் 7 வால்யூம் புஸ்தகமாக போட்டிருக்கார். நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிற விவரமெல்லாம் இந்த 7 வால்யூம்லேயும் இருக்குது. அதாவது சங்கரா, நீங்களாம் தான் இதெல்லாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஃபியூச்சர் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ், அதாவது எதிர்காலம் உங்கள் கையில் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அது 100க்கு 100 உண்மை. அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி வாய்ஸ் ஆஃப் காட்னு பப்ளிஷ் பண்ணிருக்கார் பாம்பேயில் இருக்கிற டாக்டர் சங்கர். தமிழ் தெரியாதவாளுக்கும் மகா பெரிவாளோட உபதேசம் போய் சேரணுங்கிற நல்ல நோக்கத்தில் இந்த புஸ்தகம் வெளியாயிருக்கு. அது மட்டும் இல்லை, மகா பெரிவா பீட்டத்துக்கு 50 வருஷம் ஆனப்புறம் அந்த 50 வருஷமும் அவர் எங்கெல்லாம் பாத யாத்திரை போனார் அப்படிங்கிறத தொகுத்து கொடுத்துருக்கார் ராமச்சந்திரபுரம் எஸ் சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள். ஸ்ரீ ஜகத்குரு திவ்ய சரித்திரம் அப்படிங்கிற புஸ்தகத்தில் எவ்வளோ மெனக்கெட்டிருப்பார். மகா பெரிவா ஒவ்வொரு நாளும் எங்கே தங்கியிருந்தார், எந்த மாதிரியான உபதேசங்கள்லாம் பண்ணார்னு டீட்டெயில்டாக அந்த புஸ்தகத்தில் அவர் எழுதியிருக்கார். அன்ஃபார்ச்சுனேட்லி திஸ் புக் இஸ் அவுட் ஆஃப் பிரிண்ட் நவ்.
எளிமையான வாழ்க்கைக்கு முக்கியமான அம்சம் ஒழுக்கம், நேர்மை. கொள்ளு தாத்தா, வாட் இஸ் ஒழுக்கம்? ஒழுக்கம்னா டிசிப்ளின், நேர்மைன்னா ஆனஸ்டி. அஃப்கோர்ஸ் உனக்கே தெரிஞ்சிருக்கும் அது. அது we should be true to ourselves. அப்போ தான் நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒழுக்கத்தை பற்றி மகாபிரிவா டிசிப்ளினை பற்றியும் எவ்வளவு அழகாக விரிவாக சொல்லியிருக்கா தெரியுமா? ஒழுக்கம்னா என்ன அப்படின்னு. जय जय शंकर, जय जय शंकर, जय जय शंकर, जय जय शंकर. न भूमिर्न तोयं न तेजो न वायुः न खं नेन्द्रियं वा न तेषां समूहः अनैकान्तिकत्वात् सुषुप्त्येकसिद्धः तथैको वसिष्ठ शिवः केवलोऽहम्. என்ன சாமவேதமா? அத்தியாயம் பண்ணதுலேருந்து ஒரு சாமம் சொல்லேன். आवो राजा नामध्व रस्या रुद्राम हो ता राम सा येषां रोदसी योः अग्निं पुरा तनाई नो रचित्ताते हिरण्य रूपामव साई कार्णोद्वाम. க்ஷேமமா இரு. அவளை வர சொல்லு. பெரியப்பா உங்ககிட்ட பேசணுங்கிறா. செத்த வரையலா? உங்களை தான் நீலப்படவு மாமி, நீங்கள் தான் வாங்கோ. நீ நீடாமங்கலம் சரோஜா தானே? ஆமாம் பெரியவா. நீலகண்டன் எப்படி இருக்கான்? பெருசா ஒன்றும் மாற்றம் இல்லை. எந்த ஆச்சாரத்தையும் அனுஷ்டிக்க மாட்டேங்கிறார். எதை கேட்டாலும் உதர்க்கமாக பேசுகிறார். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல பெரியவா. ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். ஆச்சார சீலனா ஒழுக்க சீலனா மாறிடுவோம். க்ஷேமமா இரு. பெரியவா அனுக்கிரகம். ஆச்சாரத்தை பற்றி ஒழுகுவது, அதாவது ஃபாலோ பண்ணுறது பற்றி திருவள்ளுவர் ஒழுக்கமுடைமை அப்படின்னு திருக்குறளில் ஒரு அதிகாரம் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் திருக்குறளில் சொல்லியிருக்கார். பொதுவாக எல்லாருக்கும் பொருந்துற வகையில் தான் பண்ணியிருக்கார். ஒழுக்கம்தான் மனுஷனுக்கு உயர்வை தரும். அதனால் அது உயிரை விட மேலானது, முக்கியமானது. எல்லாருக்கும் உயிர் முக்கியமோ இல்லையோ? என்ன முக்கியம்தானே? ஆக ஒழுக்கத்தை, அதாவது ஆச்சாரத்தை காக்கணும். அப்படி செஞ்சால் நம்ம உயிரை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட குறள்னு பார்த்தோன்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். 3வது குறளில் உயர்ந்த ஒழுக்கம் உள்ளவனே உயர்ந்த குடி, அதாவது உயர்ந்த ஜாதிக்காரன். ஒழுக்கம் கெட்டவன் தாழ்ந்த பிறப்புக்காரன் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழந்த பிறப்பாய் விடும். ஒருவருடைய குணத்தையும் நடத்தையும் வச்சு தான் ஜாதியை தவிர
பிறப்பால் அல்ல அப்படின்னு சில பேர் இந்த காலத்தில் வாதிடலாம். ஆனால் அப்படி எடுத்துக்க வேண்டாம். இது திருவள்ளுவர் தனது அடுத்த திருக்குறளில் விளக்கியிருக்கார். மரப்பினும் ஒத்துக்குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும். இதுக்கு விளக்க உரைன்னு பார்த்தோன்னா, பார்ப்பான் அப்படின்னா பிராமணன்னு வழக்கத்தில் அவளுக்கு ஒரு பேர் இருக்கு இல்லையா? எதனால் அப்படி ஒரு பேர்னா, ஞான திருஷ்டியால் சத்தியத்தை தரிசனம் பண்ணுறதுனால அவன் பார்ப்பான், ரிஷிகளை பார்க்கிறவன் அப்படிங்கிற பொருள் வரும். இங்கிலீஷில் சீயர் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஒத்து அப்படின்னு ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்குது. வேதம் ஓதுறது, அத்தியனம் பண்ணுறது எதுவோ அது ஒத்து அப்படின்னு ஊகிச்சுக்கணும். மரப்பினும் அப்படிங்கிற குறளோட அர்த்தப்படி பார்த்தா, ஒரு பிராமணன் வேதத்தை மறந்து போயிட்டா கூட பரவாயில்ல, அதை மறுபடியும் கத்துண்டுடலாம். ஆனால் அவன் தன் ஒழுக்கத்திலிருந்து, அதாவது தன் ஆச்சாரத்திலேருந்து விலகிட்டா அவனோட பிராமண ஜென்மாவே கேட்டுடும். ஒழுக்கம் குன்றே பிறப்பாயிடும். ஆச்சாரஹீனன் ந புனந்தி வேதா அப்படிங்கிறது சாஸ்திரம். இதை சாஸ்திரம் மட்டும் சொல்லலை, இதையே குறளும் சொல்கிறது. உதாரணமாக, எத்தனை வேதம் படிச்சிருந்தாலும் ஆச்சாரத்தை, ஒழுக்கத்தை விட்டவன் வேதத்தினால் பலனடைய மாட்டான். அதாவது ஒரு பறவையோட குஞ்சு ரெக்க முளைச்ச உடனே தன் கூட்டை விட்டு பறந்து போயிடுற மாதிரி, ஆச்சாரஹீனன், ஒழுக்கம் தவறியவன் படித்த வேதம் அவன் இறக்கும்போது கூட அவனுக்கு உதவாமல் போயிடும் அப்படிங்கிறது வேதம். இதே கருத்து தான் திருக்குறள்லையும் இருக்கு. ஒழுக்கத்தை பற்றி அதுலேயும் ரொம்ப விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஒழுக்கத்தால தான் ஒருவனுக்கு உயர்வு. பிறப்பொழுக்கம் குன்றக் கெடும். அதாவது ஆச்சாரங்கள் குன்றி போனால் லோகமே கெட்டு போயிடும். அதுதான் நிதர்சனமான உண்மை. அறுதொழிலோர் நூல் மறப்பர். அதாவது பிராமணர்கள் வேத அத்தியாயனத்தை விடுறதுனால தன்னோட குலம் மட்டும் இல்லாமல் லோகமே கெட்டு போகிற அளவுக்கு காரியத்தை செய்யறவாளா ஆயிடுவா. எந்த குலமோ ஜாதியோ தனியாக உயர்ந்தது தாழ்ந்தது அப்படின்னு சான்றுகள் சாஸ்திரத்தில் இல்லை. சமூகத்தின் நலனுக்காக வர்ணாசிரம தர்மத்தில் அதற்குண்டான கர்மாவை அனுசரித்து அவாவா ஒழுக்கத்தை பின்பற்றணும். இதுதான் ரொம்ப முக்கியமானது, அத்தியாவசியமானது. அதையே தான் மேலே சொன்ன குறளோட நிஜமான அர்த்தமாக எடுத்துக்கணும். ஒழுக்கம் அப்படின்னா பிரத்யக்ஷமான திருஷ்ட பலனை தருவது மட்டும் அல்ல. நல்ல ஒழுக்கமே புண்ணியத்தையும், அதுவே நமக்கு வேண்டிய எல்லா நன்மையையும் தரும். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. ஒரு நல்லவன் இருந்தாலே அவனை உத்தேசித்து எல்லாருக்கும் மழை பெய்யும். அதுபடி பார்த்தா சமூகத்தில் ஒரு சில பேர் உத்தம தர்மத்தை, ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சா தர்ம மழை, அன்பு மழை, ஆண்டவன் அருள் மழை ஆகிய எல்லாமே நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். அவாவா தனக்கான கர்மாவை கண்ணும் கருத்துமா ஒழுக்கத்தோடு பண்ணாலே அது ஈஸ்வரனுக்கு அர்ச்சனையாகி சித்தியை தரதா ஆயிடுறது. ஒழுக்கம், டிசிப்ளின், சயின்ஸு, ஹைஜீன்னு அது எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இது எல்லாமே இன்டர் ரிலேட்டட், ஒன்றோட ஒன்று சார்ந்தது. உதாரணத்துக்கு, நெருப்பு வாயால் ஊதக்கூடாது. அப்படி ஊதுனா சாம்பலோ புகையோ உடலுக்குள்ளே போயிடும். இது சயின்ஸு. அதே மாதிரி வாயால் ஊதினா எச்சில் நெருப்பு மேலே படும். நெருப்பு அக்னி பகவான். இது ஆச்சாரம். இதே மாதிரி வேறு சில ஆச்சாரங்களும் இருக்குது. நகத்தை கிள்ளக்கூடாது, எச்சில்
பண்ணக்கூடாது. இதெல்லாம் பர்சனல் ஹைஜீன். இதுவே ஆச்சாரம். இதை தவிர இன்னும் சில கட்டுப்பாடுகள் இருக்குது. சூதாடக்கூடாது, மதுபானம் கூடாது. இதில் எத்திக்ஸ், நன்னெறி, ஆரோக்கியம், நன்மை எல்லாம் அடங்கியிருக்கு. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒழுக்கம், ஆச்சாரம். என்ன நான் சொல்கிறது எல்லாருக்கும் புரியுறதுன்னோ? மத்தியான வேளையில் பால் சாப்பிடக்கூடாது, இரவு வேளையில் தயிர் கூடாது. இது ஹெல்த் சார்ந்த ஆச்சாரம். இதெல்லாம் டாக்டர்ஸும் ஒப்புக்கொண்டது. ஸோ சயின்ஸ், ஹெல்த், ஆச்சாரம் இதெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒத்து போகிறது. இம்மை நலன் தருவது எது அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கான ஆன்சர் ஆச்சாரம், ஒழுக்கம்தான். பொதுவாக ஆச்சாரங்கள், ஒழுக்கங்கள் வெளி சுத்தம், ஆரோக்கியம், சமூக நலன், குடும்ப வாழ்வின் ஒழுங்கு எல்லாத்தையும் தரதா இருக்குது. அதாவது இம்மையிலும் சௌக்கியத்தையும் சந்துஷ்டியும் தரதா இருக்குது. சாஸ்திரத்துலேயும் இதை பற்றி ரெஃபரன்ஸ் இருக்குது. சாஸ்திராய சுகாயச்ச அப்படின்னு ஆச்சார வாழ்க்கை நடத்துறது. சாஸ்திரமும் சௌபாக்கியமும் ஒழுக்கமும் ஒன்னோட ஒன்று சேர்ந்ததான்னு புரிஞ்சுக்கணும். இந்த ஆச்சாரத்தால், ஒழுக்கத்தால் உண்டாகிறது என்னன்னு தெரியுமோ? தீர்காயுள், நல்ல சந்ததி, சரீர லாவண்யம். அதனால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு சொன்னதை சத்தியமான வார்த்தையாக எடுத்துட்டு எல்லாரும் ஒழுக்கத்தோட ஆச்சார அனுஷ்டானங்களை நித்தியம் கடைப்பிடிச்சு வாழ்ந்தா லோகம் சுபிக்ஷமாக இருக்கும். கூடவே வரப்போகிற சந்ததிகளுக்கும் நாம் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்தவாளாக இருப்போம். நாராயண நாராயண நாராயண. जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर, जय जय शंकर हर हर शंकर. பிரம்மோபதேசம் அப்படிங்கிறது பூணல் போடுறது, உபநயனம் அப்படிங்கிறது ஆயிடுத்து. பிரம்மோபதேசம் அப்படின்னா என்ன அப்படின்னா காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்றது அப்படின்னு அர்த்தம். மகா